அன்பின் ஆவியானவரே, இப்போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. அல்லேலூயா. இப்போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. அல்லேலூயா. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. அல்லேலூயா. இப்போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. அல்லேலூயா. ஆவியானவரே, தூயாவியானவரே, துணையாளரே, தேற்றரவாளரே, நன்றி அப்பா. உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம். அல்லேலூயா. நீர் சர்வ வல்லவர், நீர் சர்வ வியாபி. அல்லேலூயா. நன்றி. அல்லேலூயா. நன்றி இயேசுவே. ஓ நன்றி அப்பா. நன்றி ராஜாவே, ராஜாதி ராஜனே, கர்த்தாதி கர்த்தரே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். நன்றி. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, we worship you Lord, we lift up your holy name. Thank you Lord Jesus. Hallelujah, hallelujah, hallelujah. கண்டுன்னை அழைத்த தேவன் கைவிடுவாரோ? ஆண்டுகள் தோறும் உனக்களித்த அவர் கிருபைகளை எண்ணிப்பார், எண்ணிப்பார், எண்ணிப்பார். அவர் கிருபைகளை எண்ணிப்பார். காப்பார், உன்னை காப்பார். அவர் காத்தவர் காத்து நடத்திடுவார். கலங்காதே மனமே, காத்து நடத்திடுவார். உன்னை காத்து நடத்திடுவார், உன்னை காத்து நடத்திடுவார். அல்லேலூயா. நன்றி, நன்றி ராஜா, நன்றி ராஜா. உமக்கே மகிமையை செலுத்துகிறோம், உமக்கே கனத்தை செலுத்துகிறோம் ராஜா. நன்றி அப்பா. ஹல்லேலூயா. ஆமீன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாட்களை உங்களை வாழ்த்தி இந்த நாட்களை வரவேற்கிறேன். இந்த வேளையிலும் பாஸ்டர் ஆண்ட்ரூ ஐயா இடத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். அவர்கள் இந்த நாட்களில் சில காரியங்களை சொல்லுவார்கள். பிரைஸ் தி லார்ட். Amen. Amen. Thank you, Pastor. We welcome everyone. On behalf of Jesus Glory Family, we welcome everyone in the name of our Savior Jesus Christ. Everyone should be joyful, peaceful, and victorious. That is the ultimate will of God. At the same time, we welcome the newcomers. Especially, I would like to welcome Brother Michel from States. I'll be welcoming him. Thank you, brother. It's our pleasure to welcome you. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உங்கள் அனைவரையும் ஜீசஸ் குளோரி ஃபேமிலி சார்பாக கனடா நேரப்படி இந்த காலை நேரத்திலே, லண்டன் சுவிஸ் நேரப்படி மாலை நேரத்திலே, ஸ்ரீலங்கா இந்தியா நேரப்படி இரவு நேரத்திலே அன்பாக வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த பிள்ளைகள் எல்லாருமே சந்தோஷமாகவும் சமாதானமாகவும் ஜெயமாகவும் இருக்க வேண்டும் என்பதே தேவ சித்தமாக இருக்கிறது. நீங்கள் வாழ்நாள் எல்லாம் மகிழ்ந்து களி கூறும்படிக்கு கர்த்தர் தமது கிருபையை பெருக பண்ணுகிறார். இன்றைய நாளில் உங்களுக்கு என்று கடந்து வருகின்ற ஒரு ஆசீர்வாதமான தேவனுடைய வார்த்தை. That's the one promised word for today. Jeremiah chapter 31 verses 25 says, "For I will satisfy the weary soul, and every languishing soul I will replenish."
நான் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூர்ணமடைய பண்ணி தொய்ந்த எல்லா ஆத்துமாவையும் நிரப்புவேன் என்று எரேமியா 31:25 கர்த்தருடைய வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது. தேவ பிள்ளையிலே, நீங்கள் யாராவது சோர்ந்து வந்திருக்கிறீர்கள் என்று சொன்னால், உங்களுடைய ஆத்துமாய் தோய்ந்த நிலையிலே இருக்கிறது என்று சொன்னால், கர்த்தர் இன்றைய நாளிலே கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தருடைய நன்மை, கர்த்தருடைய ஆளுகை, கர்த்தருடைய பிரசன்னம் உங்கள் ஒவ்வொருவரையும் இன்றைய நாளில் நிரப்புவதாக. தாகத்தோடு நீங்கள் வாருங்கள். உங்களுடைய சூழ்நிலையை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். சூழ்நிலை எப்படியாக வறண்ட நிலமாக இருந்தாலும், சூழ்நிலைகள் வறண்டு போய் இருந்தாலும், எப்படி சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறான் போல, தேவனின் ஆத்துமா உமக்காக தாகமாய் இருக்கிறது போல, அதாவது வறண்ட நிலம் நீருக்காக ஏங்கி இருக்கிறது போல, மானானது நீரோடைகளுக்காக வாஞ்சித்து கதறுவது போல, தேவனே என் ஆத்துமா உமக்காக வாஞ்சித்து கதறு என்று சொல்லுகிறான். அப்படியாக நீங்கள் இருங்கள். தேவன் உங்களை நன்மையினால், அவருடைய கிருபையினால், அவருடைய பிரசன்னத்தினால், அவருடைய தயவினால், நிறைவினால் உங்களை நிரப்புவார். மீண்டுமாக அந்த வார்த்தை சொல்லுகிறது. Jeremiah chapter 31:21 says, "For I will satisfy thee, weary soul, and every languishing soul I will be replenished." எரேமியா 31:25 சொல்லுகிறது, நான் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூர்ணமடைய பண்ணி தோய்ந்த எல்லா ஆத்துமாவையும் நிரப்புவேன் என்று சொல்லுகிறார். கேட்ட ஒவ்வொருவரையுமே ஆண்டவர் தாமே ஆசீர்வதிப்பாராக. Over to Pastor Edwin Gordon ஐயா. Thank you, Pastor. Thank you, Pastor ஐயா. Thank you, Pastor ஐயா. God bless you. இந்த வேளையை நாங்கள் ஆரம்ப ஜெபத்துக்காக பிரதர் ரஞ்சன் அவர்களை அழைப்போம். இந்த வேளையிலும் பிரைஸ் லார்ட் பிரதர் ரஞ்சன். Praise the Lord, praise the Lord. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த வேளையிலும் எடுத்து வாருங்கள் ஆரம்ப ஜெபத்தை. ஆமென், ஆமென். இந்த வேளையிலே நாங்கள் ஒரு விசை நாங்கள் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இந்த நாள் ஒரு ஆசீர்வாதமான நாளாக மாறும்படியாக எந்தெந்த சூழ்நிலை வந்திருந்தாலும் தேவன் எல்லா சூழ்நிலையும் அறிந்திருக்கின்றார். நாங்களும் அவருடைய முகத்தை பார்க்கிறோம். தேவன் உள்ளான இதயத்தை ஆராய்ந்து அறிகிறவராய் இருக்கின்றார். எதுவா இருந்தாலும் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஆகவே எல்லாம் உம்மால கூடும் என்ற நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நாங்கள் வார்த்தைகளை கேட்போம், பாட்டுகளை கேட்போம், ஜெபங்களை கேட்போம். நிச்சயமாக தேவன் இடைப்படுவாராக. ஆமென். இந்த நாள் இந்த கிருபையும் இரக்கமுள்ள தேவனே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துவோம் ஆண்டவரே. வந்திருந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீ ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஜீசஸ் குளோரி ஃபேமிலி மூலமாக நடக்கிற ஒவ்வொரு ஆராதனையிலும் ஆண்டவரே, உமது நாமம் ஒன்றை மகிமைப்படும்படியாய் நீ ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்தும். ஆரம்ப ஜெபமாக நாங்கள் ஏறெடுக்கிற வேலை ராஜா அல்லது ஒவ்வொரு பகுதியா உங்களை கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு டைம்லையும் அல்லது ஸ்பெண்ட் பண்ணி உண்மை தேட வேண்டும், உண்மை காண வேண்டும், உமது ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்க வேண்டும். வந்திருந்த ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவருடைய பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியா ராஜா அல்ல மனதார ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஜீசஸ் ஃபேமிலியில ஒவ்வொருவரையும் ஆண்டவரே, ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும், ஒவ்வொரு விசுவாசிகளையும், ஒவ்வொருவரையும் நீ தொடும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி இன்றைய நாள் ஆண்டவரே ஒரு ஆண்டவரே பிளஸிங் டே நாளாக மாற்றும்படியா ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்தும். நீ பொறுப்படுத்தி வழிநடத்தும்படியாய் என்னென்ன ஊழியங்கள் இருக்கோ எல்லா ஊழியத்திலும் உமது நாமம் ஒன்றே ஆண்டவரே மகிமைப்படும்படியாய் செய்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்தும். நீரே பொறுப்படுத்தி வழிநடத்தும்படியாய் உமது கருத்தை ஒப்புக் கொடுத்து இயேசுவின் நாமத்தினாலே ஆரம்பம் முதல் முடிவரை கரம் இருக்கும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி ஐயா. கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நாங்கள் வேத வாசிப்புகளே கடந்து செல்வோம். இந்த வழியில பிரதர் வில்சன் அவர்களை அழைப்போம். பிரைஸ் லார்ட். பிரதர் வில்சன் நிக்கிறீங்க? கருணா வில்சன் நிக்கிறீங்க? பிரைஸ் லார்ட். வாங்க, மைக் ஆன் பண்ணுங்க ப்ளீஸ். பிரைஸ் லார்ட் பாஸ்டர். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். யூதா 1 12 வரையும் நீங்கள் வாசிங்க. சாப்டர் only one chapter. அது ஒரு சாப்டர் தான். முதலாவது 1 12 வரை. ரெவலேஷனுக்கு முதல் கிளியர் இல்ல ஃபாதர். சாரி, இப்ப கேக்குதா? இப்ப கேக்குது. ஓகே, தேங்க் யூ. யூதா 1:12 1 வரைக்கும் 1 to 12. யூதா கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரனும் யாக்கோபினுடைய சகோதரனுமாயிருக்கிற யூதா, பிதாவாகிய தேவனாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும் இயேசு கிறிஸ்துவினாலே காக்கப்பட்டவர்களும் ஆகிய அழைக்கப்பட்டவர்களுக்கு எழுதுகிறதாவது,
உங்களுக்கு இரக்கமும் சமாதானமும் அன்பும் பெருக கடவது. பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாயிருக்கையில் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. ஏனெனில் நம்முடைய தேவனுடைய கிருபையை காணாமல் காம விரகாரத்துக்கு இதுவாக புரட்டி ஒன்றான ஆண்டவராகிய தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கிற பக்தியற்றவர்கள் சிலர் பக்க வழியாய் நுழைந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த ஆக்கினைக்குள்ளானவர்கள் என்று பூர்வத்திலே எழுதியிருக்கிறது. நீங்கள் முன்னமே அறிந்திருந்தாலும் நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறது என்னவெனில், கர்த்தர் நமது ஜனத்தை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணி ரட்சித்து பின்பு விசுவசியாதவர்களை அளித்தார். தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களையும் மகாநாளின் நியாய தீர்ப்புக்கென்று நித்திய சங்கிலிகளினாலே கட்டி அந்தகாரத்தில் அடைத்து வைத்திருக்கிறார். அப்படியே சோதோம் கொமேரா பட்டணத்தார்களும் அவளை சூழ்ந்த பட்டணத்தார்களும் அவர்களைப் போல் விபச்சாரம் பண்ணி அந்நிய மாம்சத்தை தொடர்ந்து நித்திய அக்கினியை அடைந்து திருஷ்டாந்தமாக வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்படி போலவே சொப்பக்காரராகிய இவர்களும் மாம்சத்தை அசிங்கப்படுத்தி கொண்டு கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணி மகத்துவங்களை தூசிக்கிறார்கள். பிரதான தூதனாகிய மகாவேல் மோசையினுடைய சரீரத்தை குறித்து பிசாசுடனே துர்க்கித்து பேசின போது அவனை தூஷணமாய் குற்றப்படுத்த துணியாமல் கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று சொன்னார். இவர்கள் தங்களுக்கு தெரியாதவைகளை தூஷிக்கிறார்கள். புத்தியில்லாத மிருகங்களைப் போல சுபாவப்படி தங்களுக்கு தெரிந்திருக்கிறவைகளானாலே தங்களை கெடுத்துக் கொள்கிறார்கள். இவர்களுக்கு ஐயோ! இவர்கள் காயினுடைய வழியில் நடந்து பிளேயாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்திலே விரைந்தோடி கூரா எதிர்த்து பேசின பாவத்துக்குள்ளாகி கெட்டுப்போனார்கள். இவர்கள் உங்கள் அன்பின் விருந்துகளில் கரைகளாயிருந்து பயமின்றி கூட விருந்துண்டு தங்களை தாங்களே மேய்த்து கொள்கிறார்கள். இவர்கள் காற்றுகளால் அடியுண்டோடுகிற தண்ணீரற்ற மிருகங்களும் இலையுதிர்ந்து கனியற்று இரண்டும் தரஞ்செத்து வேறற்று போன மரங்களும். ஆமீன். ஆமென் ஆமென். தேங்க்யூ பிரதர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அடுத்ததாக தொடர்ந்து இந்த வழியில் சிஸ்டர் ஜெயன் மோகன் அவர்களை அழைக்கிறேன். இந்த வழியை அவர்களும் தொடருவார்கள். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரைஸ் லார்ட் பாஸ்டர். ஆமென். நீங்க தொடருங்க. 13 to 25 வரையும் தொடருங்க. ஆமென். தங்கள் அவமானங்களை நுரை தள்ளுகிற அமளியான கடல் அலைகளும் மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்களுமாயிருக்கிறார்கள். இவர்களுக்காக என்றென்றைக்கும் காரிருளை வைக்கப்பட்டிருக்கிறது. ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து இதோ எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தியுள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகளின் நிமித்தமும் தமக்கு விரோதமாய் அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் 1000 தமது பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தான். இவர்கள் முறுமுறுக்கிறவர்களும் முறையிடுகிறவர்களும் தங்கள் இச்சைகளின்படி நடக்கிறவர்களுமாய் இருக்கிறார்கள். இவர்களுடைய வாய் இருமாப்பானவைகளை பேசும். தற்பொழிவுக்காக முகஸ்துதி செய்வார்கள். நீங்களோ பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலரால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நினைவு கூறுங்கள். கடைசி காலத்திலே தங்கள் துன்மார்க்கமான இச்சைகளின்படி நடக்கிற பரியாசக்காரர் தோன்றுவார்கள் என்று உங்களுக்கு சொன்னார்களே. இவர்கள் பிரிந்து போகிறவர்களும் ஜென்ம சுவாபத்தாரும் ஆவி இல்லாதவர்களும் ஆமே. நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். அல்லாமலும்
நீங்கள் பகுத்தறிவுள்ளவர்களாய் இருந்து சிலருக்கு இரக்கம் பாராட்டி சிலரை அக்கினியிலிருந்து இழுத்துவிட்டு பயத்தோடே ரட்சித்து மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தையும் வெறுத்து தள்ளுங்கள். வழுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சந்நிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடே உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமை உள்ளவரும் தாம் ஒருவரே ஞானம் உள்ளவருமாகிய நம்முடைய இரட்சகரான தேவனுக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக. ஆமேன். தேங்க்யூ ஆமென் பாஸ்டர். ஆமென். தேங்க்யூ சிஸ்டர். கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் அடுத்ததாக இந்த வேளையிலே நாங்கள் ஒரு சிறிய ஜெபத்தை ஏறிடுவோம். சகோதரர் மிஷேல் அவர்கள் அழைப்போம். மீகா, பிரைஸ் லார்ட் பிரதர். மீகா கேபில். Hello sir. Yes, Yes, can you please pray for our ministry and everything also? of course. Yes sir, thank you. Dear Lord, I lift up these people before you today and everything that they're doing, and I first give glory and honor to you, Lord, for this group that you have brought together. Lord, I pray for your hand of blessing upon them and everything that they do. May it bring glory and honor to your name. I pray that your presence comes out in everything that they do, and so people can see that you are God and that you still move amongst your people. I pray that your angels guard and protect over them and guide them in every step along the way, that they are able to accomplish the goal that you have set for them, Lord. I pray that you give them instructions on their hearts and give them dreams and visions that they may come higher and accomplish more that you have planned for them, Lord. Lord, I pray that you help them to come into agreement with the authority that you've given them, that we fight from a place of victory, Lord. I pray right now that any and all forces of the enemy coming against this ministry, we bind them and we put them beneath our feet right now in Jesus' name. Lord, I pray for each and every person's life who's here on this stream. I pray that you pour out your blessing upon them, Lord, in everything that they do in their work. May they have an increase, and may they show that they are better than everybody else around them because they have the hand of God upon them. Lord, I pray that you just pour out your blessings upon them, and may it just be evident that you are the true God and everyone else around is not. Thank you for what you're doing in this ministry, and I pray that they touch the hearts and the minds of everyone around them. And may there be many that come to Christ and a revival that breaks out because of the dedication of your people moving and acting in obedience for your church. In Jesus' name, amen. Thank you sir, appreciate. God bless you. Okay, bye. Thank you. இந்த வேளையிலும் அடுத்தாக இந்த வேளையில் சகோதரி ஜான்சி அவர்களை இந்த வேளையில் அழைப்போம். அவர்கள் வந்து பாடல்களை எடுத்து வருவார்கள். Praise Lord, sister. ஆமென். பிரைஸ் லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். உங்களுடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன், எடுத்து வாருங்கள். ஆமென் ஆமென். தம்பிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே தாழ்மையுள்ளவனிடம் தங்கிடுதே கிருபை வாழ்நாள் எல்லாம் அதே போதுமே சுகமுடன் தம்பலமுடன் சேவை செய்ய கிருபை தாருமே சேவை செய்ய கிருபை தாருமே தீனமதி காலையில் தேடும் புது கிருபை மனம் தளர்ந்த நேரத்திலும் பலவீன சரீரத்திலும் போதுமேயும் கிருபை தாருமே
போதுமேயும் கிருபை தாருமே தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே. ஆமாண்டவரே, நாங்கள் இன்றைய நாளில் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உம்முடைய சுத்த கிருபையாக இருக்கிறதற்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். எங்களுக்காகவே ஜீவனை தந்து எங்களுக்காகவே சிலுவ மரத்தில் உயிர்விட்ட எங்கள் நல்ல தேவனே, நீர் செய்த சகல விதமான கிருபைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுக்காக நீர் சிந்திய கடைசி துளி ரத்தம் இன்றைய நாளிலும் உங்களை சுகத்தோடும் பலத்தோடும் வியாதிகள் பலவீனங்கள் நீங்கி வாழச் செய்திருக்கிறதற்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் நாமத்தை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே, ஒருபோதும் மறவாதே, மறவாதே, ஒருபோதும் மறவாதே. என் நோய்கள் எல்லாம் குணமாக்கினாரே, அவர் தழும்புகளால் என்னை சுகமாக்கினாரே. மரணமே உந்தன் கூரோ இனி வெல்லாதே, பாதாளம் ஒருபோதும் மேற்கொள்ளாதே, சுகவீனம் ஒருபோதும் மேற்கொள்ளாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் நாமத்தை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே, ஒருபோதும் மறவாதே, மறவாதே, ஒருபோதும் மறவாதே. என் அக்கிரமங்களை அவர் மன்னித்தாரே, என் பலவீனங்கள் அவர் ஏற்றுக்கொண்டாரே. மேற்குக்கும் கிழக்குக்கும் தூரம் போல பாவங்களை என்னை விட்டு விலக்கினாரே, பாவம் என்னை ஒருபோதும் மேற்கொள்ளாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் நாமத்தை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே, ஒருபோதும் மறவாதே, மறவாதே, ஒருபோதும் மறவாதே. நன்றி பாஸ்டர். ஆமீன், ஆமீன். தேங்க்யூ சிஸ்டர். கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். காட் பிளஸ் யூ. ஆமீன். தேங்க்யூ. அடுத்ததாக இந்த வேளையில் நாங்கள் அனௌன்ஸ்மெண்ட்டுக்குள்ளே கடந்து செல்வோம். சிஸ்டர் டிவியாவை இந்த வேளையில் அழைப்போம். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பாஸ்டர், பிரைஸ் லார்ட் பாஸ்டர். பிரைஸ் லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த வேளையிலும் எடுத்து வாருங்கள். ஓகே பாஸ்டர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையான நாமத்தினாலே ஜீசஸ் குளோரி ஃபேமிலி மினிஸ்ட்ரி சார்பாக இணைந்திருக்கும் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜீசஸ் குளோரி ஃபேமிலி மினிஸ்ட்ரிக்கான வாக்குத்தத்த வசனம், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். எரேமியா 33:3.
ஜீசஸ் குளோரி ஃபேமிலி மினிஸ்ட்ரிக்கான இந்த வருடத்துக்குரிய வாக்குத்தத்த வசனம், அப்படி இருக்க நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளையச் செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். 1 கொரிந்தியர் 3:7. ஜீசஸ் குளோரி ஃபேமிலி மினிஸ்ட்ரிக்கான அக்டோபர் மாதத்துக்குரிய வாக்குத்தத்த வசனம், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். சங்கீதம் 46:7. இன்றைய தினம் எங்களுக்கான தேவ செய்தியை இலங்கை தேசத்திலிருந்து பாஸ்டர் குபேந்திரன் ஐயா அவர்கள் வழங்குவார்கள். வருகிற ஞாயிற்றுக்கிழமை எங்களுக்கான தேவ செய்தியை இலங்கை தேசத்திலிருந்து சிஸ்டர் எவாஞ்சலிஸ்ட் அனான் அவர்கள் வழங்க இருக்கிறார்கள். செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளில் சிஸ்டர் மிதுலா ஆண்ட்ரூஸ் அவர்கள் தலைமையில் சிறுவர் வாலிபர்களுக்கான ஊழியங்கள் இடம்பெற்று வருகிறது. மாதத்தில் முதல் சனிக்கிழமையன்று டாக்டர் கிறிஸ்டின் அகஸ்டின் அவர்கள் கலந்து கொண்டு எமது வாலிப பிள்ளைகளை வழிநடத்தி வருகிறார்கள். புதன்கிழமைகளில் எழுப்புதலுக்கான ஜெபம் இந்திய இலங்கை நேரப்படி அதிகாலை 5 மணிக்கு இடம்பெற்று வருகிறது. மாதத்தில் கடைசி ஞாயிற்றுக்கிழமை அன்று சிங்கள ஆராதனையும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தமிழ் ஆராதனையும் நடைபெற்று வருகிறது. இதுவே இந்த வாரத்துக்குரிய அறிவித்தல். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ பாஸ்டர் ஐயா. தேங்க்யூ அம்மா. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆசீர்வதிக்கிறேன். இந்த வேளையிலும் அடுத்தாக இந்த வேளையிலும் சகோதரி எவென்ச்சுவலி அனாவை இந்த வேளையில் அழைப்போம். அதாவது ப்ரேயருக்கு மெசேஜுக்காக ஜோம் பண்ணும்படியாக இந்த வேளையில் அழைப்போம். பிரேஸ் லார்ட் சிஸ்டர். ஆமென். இந்த வேளையில் கூட கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன், எடுத்து வாருங்கள் ஜெபத்தை. கர்த்தாவே சுவாமி, நமஸ்கரிக்கிறோம் சுவாமி. ஆமா, அந்த மண்ணாவை கேட்கறதுக்கு நாங்கள் எல்லோரும் ஆவலாக சுவாமி. மரணமானாலும் ஜீவனாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறு எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க கூடாதென்று என்று இயேசுவின் நாமத்தினாலே ஜெபம் கேட்கிறேன் சுவாமி. இன்னுமாக எந்தெந்த குறைவுகள் இருக்கிறதோ அந்த குறைவுகள் எல்லாம் நீர் நிறைவாக்கி எம்மை இன்னும் அதிகமான பரிசுத்தத்துக்குள் எம்மை ஒவ்வொருவரையும் கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. கர்த்தாவே சுவாமி, எமது கண்கள் திறக்கப்படட்டும், மந்தமான காதுகள் திறக்கப்படட்டும் சுவாமி. கடினமான இருதயங்கள் உடைக்கப்படட்டும் சுவாமி. சகல Praise the Lord. நெட் கட்டா போயிட்டுதா பாஸ்டர் ஆண்ட்ரூ? கண்டினியூ மெசேஜ் கொடுப்போம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர் குவேந்திரன் ஐயா, இந்த வேளையிலும் உங்களுடைய கருத்துக்களை ஒப்பு கொடுக்கிறேன், எடுத்து வாருங்கள். பிரைஸ் லார்ட். நாங்கள் சற்று நேரம் தேவனை ஆராதனை செய்து கர்த்தரை துதித்து அவருடைய வார்த்தை கூடாக நாங்கள் கடந்து போவோம். ஒரு சில நிமிடம் ஆண்டவரை துதிப்போம். கர்த்தர் துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிறவர். அவர் துதிகளை விரும்புகிறார். அவருடைய பிள்ளைகளாயிருக்கிற நாம் அவரை போற்ற, அவரை உயர்த்த, அவரை மகிமைப்படுத்த அவர் விரும்புகிறார். அவர்தான் துதிக்கு பாத்திரர். சகலவற்றையும் சிருஷ்டித்த சர்வ வல்லமை உள்ள தேவன், மகிமை நிறைந்தவர், மகத்துவமானவர், உன்னதங்களிலே வீற்றிருக்கிறவர். அவர் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. கர்த்தரை துதிப்போம் நாங்கள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, உம்மை உயர்த்துகிறோம் சுவாமி. ஹல்லேலூயா. உன்னதமான தேவனே ஸ்தோத்திரம். மகாமேன்மையானவரே ஸ்தோத்திரம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே, உமக்கு நன்றி நன்றி செலுத்துகிறோம். உம்மை துதிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா. நன்றி நன்றி. ஹல்லேலூயா. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே,
நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. வாக்கு தத்தம் தந்தவரே, உந்தன் வாக்கில் உண்மை உள்ளவரே. ஆமென். வாக்கு தத்தம் தந்தவரே, உந்தன் வாக்கில் உண்மை உள்ளவரே. யார் மறந்தாலும் நான் மறவேனே என்ற வாக்கெனக்கு அளித்தவரே. யார் மறந்தாலும் நான் மறவேனே என்ற வாக்கெனக்கு அளித்தவரே. நன்றி நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். வருடங்கள் காலங்களாய் என்னை வழுவாமல் காத்தீரையா. ஆமென். வருடங்கள் காலங்களாய் என்னை வழுவாமல் காத்தீரையா. வல்ல கரத்தால் நீர் என்னை தாங்கினீர், சிறகாலை மூடி காத்திட்டீர். வல்ல கரத்தால் நீர் என்னை தாங்கினீர், சிறகாலை மூடி காத்திட்டீர். நன்றி நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். நாம் ஆண்டவரே, எங்கள் நல்ல தகப்பனே, ஒரு நாளும் எங்களை மறவாத தேவரே ஸ்தோத்திரமையா. தாய் மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்று சொன்னவர் ஆண்டவரே, வாக்களித்தவர், நீ வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுகிற தேவராயிருப்பதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, வருடங்கள் காலங்களாய் எங்களை வலுவாமல் காத்தவர் நீங்க தானையா. உம்முடைய வல்ல கரத்தால் எங்களை தாங்கினீரப்பா. தகப்பனே, உமக்கு நன்றி நன்றி. நீங்கள் எங்களுடைய வாழ்வில் செய்த எல்லா நன்மைகளையும் ஆண்டவரை நினைத்து பார்க்கிறோம். நீங்க வாழ்வில் செய்த அதிசயங்களை நினைத்து பார்க்கிறோம். நீங்கள் செய்த அற்புதங்களை நினைத்து பார்க்கிறோம் அப்பா. உம்முடைய கிருபைகளை எல்லாம் நினைத்து பார்க்கிறோம். தகுதி இல்லாத வேளையிலும் தகுதிப்படுத்தீரப்பா. வெளியேற பெற்ற ரட்சிப்பை தந்தீர். இன்றைக்கு வரைக்கும் நடத்தி கொண்டு வருகிறேன். நீ ஒருவரே பெரியவராய், உயர்ந்தவராய், உன்னத தேவனாய், ஆண்டவரை மகா மேன்மை உள்ளவராய் இருப்பதற்காக சோத்திரம் சோத்திரம் செலுத்துகிறோம் ஐயா. உமை நன்றியோடு சோத்தரிக்கிறோம், உமை போற்றுகிறோம் அப்பா. நன்றி ஆண்டவரே. எங்களுடைய கடந்த காலங்களை அறிந்தவர் நீங்க தான் ஆண்டவரே. எங்களுடைய நிகழ்காலங்களையும் மறைந்தவர் நீங்க தான் அப்பா. ஆண்டவரே, எங்களுடைய எதிர்காலத்தை மறைந்தவர் நீங்க தான். ஹல்லேலூயா. எங்களுடைய எதிர்காலம் உங்களுடைய கையில் இருப்பதற்காய் சோத்திரம் சோத்திரம். ஆண்டவரே, நீர் எங்கள் பக்கம் இருக்கிறேன், எங்கள் துணையாளராய் இருக்கிறேன். எங்களை தேற்றுகிறவர், ஆற்றுகிறவர், அரவணைக்கிறவர், காயங்கட்டுகிறவர், ஆண்டவரை உதவி செய்கிறவர், பலப்படுத்துகிறவர். உம்மை போல நல்லதுவன் யாருண்டு? பிதாவே, உமக்கு ஆராதனை, துதிகள், சோத்திரங்கள். எதிர்காலமும் கையிலே எந்தன் பயம் யாவும் நீங்கியதே. ஆமென். எதிர்காலமும் கையிலே எந்தன் பயம் யாவும் நீங்கியதே. நீரின் பக்கத்தில் நான் பயப்படேன், என் துணையாக இருக்கின்றீரே.
நீரின் பக்கத்தில் நான் பயப்படேன், என் துணையாக இருக்கின்றீரே. நன்றி அப்பா, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் நல்ல தகப்பனே, உன்னதமான பிதாவே, உயர்ந்தவரே, ஹல்லேலூயா. சர்வ சிருஷ்டிகரே, சர்வ வியாபகரே, சர்வ வல்லமை உள்ள தேவனே, சர்வ ஞானம் உடையவரே, ஓ ஹல்லேலூயா. எங்களை அழைத்தவரே, உண்மை உள்ளவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா, சோதரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நான் நாள்தோறும் போற்றுவேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தீரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தீரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன், நான் ஆண்டவரை போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நான் நாள்தோறும் போற்றுவேன். தேவனருளிய சொல்லி முடியாது ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தேவனருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம். அளவில்லாவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். அளவில்லாவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நான் நாள்தோறும் போற்றுவேன். மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்தீர், என்னை வாழ வைத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்தீர், என்னை வாழ வைத்தீரையா. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே. ஆமாண்டவரே, நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நான் நாள்தோறும்
போற்றுவே. நாம் பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் நம்முடைய வாழ்வில் செய்த நன்மைகளை நினைத்து பார்த்தார். அவை ஏராளம். எண்ண முடியாத அதிசயங்களை ஆண்டவர் செய்தார். நாம் தாயின் கருவிலே உட்பவித்த நாளில் இருந்து இன்றைக்கு வரைக்கும் நம்மோடு கூட இருந்து நம்மை பேர் சொல்லி அழைத்து நம்மை தெரிந்து கொண்டு நம்மை வேறு பிரித்து ஆண்டவர் நம்மோடு இருந்து இன்றைக்கு வரைக்கும் எவ்வளவோ சொல்ல முடியாத நன்மைகளை நம் வாழ்வில் செய்திருக்கிறார் நம்முடைய கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, சோத்திரம். வல்லவரே, உமக்கு நன்றி. நன்றி ஐயா, மகா இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே. ஆண்டவரே, உம்மை துதிப்பது ஆண்டவரே அது மேன்மையானது. ஆண்டவர், நீங்க செய்த நன்மைகளை நினைத்தால் நாங்கள் துதித்துக் கொண்டே இருக்கலாம். உம்முடைய நாமமே உயரட்டும். எங்கள் ஒவ்வொருவரும் கூடாக நினைப்பிலே இணைந்து ஆண்டவரை உம்மை துதித்த, உம்மை ஆராதித்த ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதியும். உம்மை உயர்த்த உயர்த்த ஆண்டவரே உமது பிள்ளைகளை நீ உயர்த்துவீர். ஆண்டவரே, யோசபா துதித்த போது ஆண்டவரே அப்பா அங்கே ஒரு ஜெயத்தை கொடுத்த தேவன். உம்மை துதிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்விலே ஒரு ஜெயம் வருவதற்காய் சோத்திரம், விடுதலை வருவதற்காய் சோத்திரம். ஆண்டவரை உம்மை துதிக்கிற பிள்ளைகள் உம்முடைய மகிழ்ச்சியினால் அவர்கள் நிறைவதற்காய் சோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்தும் கூட நடத்தும். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆமென், ஆமென். நல்லது, நாங்கள் அப்படியே தொடர்ச்சியாக தேவனுடைய வார்த்தையை நாங்கள் தியானம் செய்ய போகின்றோம். கர்த்தருடைய வார்த்தை நாங்கள் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் நாங்கள் பார்க்க வேண்டும். ஆனால் இந்த வார்த்தைகளை நாங்கள் முழுவதும் வாசிக்கவில்லை. வாசித்தால் எங்களுக்கு நேரம் அதிகமாக எடுக்கும். என்றால் கிட்டத்தட்ட 11 வசனங்கள். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் இருந்து 15ஆம் வசனம் வரைக்கும். இப்போ இந்த வார்த்தையினுடைய தலைப்பு, நான் கொடுத்திருக்கிற ஒரு தலைப்பு, இலக்கை நோக்கிய ஓட்டம். இலக்கை நோக்கிய ஓட்டம். இந்த காலகட்டத்திலே பார்க்கின்ற போது உலகத்தின் மக்களும் அதே போல தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளும் கூட இன்றைய காலகட்டத்திலே தங்களுடைய சரீரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். தங்களுடைய சரீரம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்பதற்காக, அல்லது தங்களுடைய சரீரம் ஒரு வலிமையாக இருக்க வேண்டும் என்பதற்காக அநேகர் ஆரோக்கியமான உணவுகளை உண்பதை பார்க்கின்றோம். போசாக்கான உணவுகளை உண்பதை பார்க்கின்றோம். அதே போல தங்கள் சரீரத்துக்கு நல்ல உடற்பயிற்சியை கொடுப்பதை பார்க்கின்றோம். அது மாத்திரமல்ல, தங்களுடைய சரீரத்தை மிகவும் அலங்கரிப்பதையும் கூட நாங்கள் பார்க்கின்றோம். இப்படியாக தங்களுடைய சரீரத்துக்கு ஒவ்வொரு மனிதர்களும் அவர்கள் அதிகமாக கவனம் செலுத்துவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அது நல்ல விடயம், அது தவறு கிடையாது, அது நல்ல விடயம். என்றால் எங்களுடைய சரீரம் ஆண்டவர் வாசம் செய்யும் ஆலயம். அப்படியானால் எங்களை நாங்கள் நேசித்தால் தான் நாங்கள் மற்றவர்களை நேசிக்க முடியும். ஆண்டவருடைய பிரதானமான கற்பனை என்ன? என் ஆண்டவரிடத்தில் முழு இதயத்தோடு முழு ஆத்மாவோடு பலத்தோடு அவளை அன்பு கூறு, அதே போல உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்தில் அன்பு கூறுவாயாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் என்னை நான் நேசிப்பது மிக மிக முக்கியம். அப்படியானால் என்னை நான் நேசிப்பதாக இருந்தால் என் சரீரத்தை நான் புஷ்டியாக வைத்துக் கொள்வதும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதும் என் சரீரத்தின் மேல் கவனமாக இருப்பது நல்ல விடயம், அது தவறு கிடையாது. ஆனால் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், எங்களுடைய சரீரத்தை பார்க்கிலும் எங்களுடைய ஆன்மா என்பது மிக மிக முக்கியமானது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆனால் இந்த அறிவு குறைவாக இருக்கிறபடினாலே இன்றைய காலகட்டத்திலே சரீரத்துக்கு கொடுக்கிறதான முக்கியத்துவம் என்பது இன்றைக்கு தங்களுடைய ஆன்மாவுக்கு கொடுக்காதபடி அநேகர் வாழ்ந்து கொண்டு வருவதை பார்க்கின்றோம். அதுதான் ஒரு கவலைக்குரிய விடயம், அது சிந்திக்க வேண்டிய ஒரு விடயம். ஏனென்றால் இந்த சரீரமானது இந்த பூமியிலே இருந்து வருகிற ஆகாரத்தினால் இந்த சரீரம் ஒரு ஆரோக்கியம் அடைகிறது, பலன் அடைகிறது. இந்த உலகத்தில் இருந்து பூமியில் இருந்து வருகிறதான ஆகாரத்தினாலே நமக்கு தெரியும், ஆண்டவர் நம்முடைய சரீரத்தை மண்ணினாலே அவர் உருவாக்கினார். இந்த மண்ணினால் உருவாக்கிய சரீரத்துக்குள்ளே ஜீவ சுவாசத்தை அவர் ஊதினார் என்று நாங்கள் பார்க்கின்றோம். மண்ணினாலே உருவாக்கப்பட்ட சரீரம் மண்ணிலிருந்து வருகிறதான மூலப்பொருட்களினாலே அது ஆரோக்கியம் அடைகிறது, அது வளர்கிறது. மீண்டும் அது என்ன செய்கிறது என்றால் அது மண்ணுக்கே திரும்பி போகிறது என்று நாங்கள் பார்க்கின்றோம். ஆனால் இந்த மண்ணினால் உண்டாக்கப்பட்ட சரீரத்துக்குள்ளே ஆன்மா இருக்கிறது. இந்த ஆன்மா என்பது இந்த உலகத்தில் இருக்கின்ற அல்லது இந்த பூமியில இருக்கின்ற அவற்றினாலே இந்த ஆன்மா புஷ்டி அடையாது, பலனடையாது, ஆரோக்கியம் அடையாது.
அப்படியானால் எங்களுக்குள் இருக்கின்ற ஆன்மா என்பது பரலோகத்திலிருந்து தேவனிடத்திலிருந்து வருகிறதான அந்த உன்னத பலத்தினாலும் தேவனிடத்திலிருந்து வருகிற உன்னதமான வார்த்தையினாலும் அங்கே என்ன செய்ய வேண்டும்? எங்களுடைய ஆன்மா பலனடைய வேண்டும், ஆரோக்கியம் அடைய வேண்டும். அல்லேலூயா. எங்களுடைய ஆன்மா செழிப்பாக வேண்டும். இந்த உலகத்தின் காரியங்களை கொண்டு எங்களுடைய ஆன்மாவை நாங்கள் எந்த வித ஆரோக்கியம் அடைய செய்ய முடியாது. அது தேவனிடத்திலிருந்து வந்தது. தேவன் அந்த ஆன்மாவை போஷிக்கிறவராக இருக்கிறார், பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். சரி, நல்லது. நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், பரிசுத்த பவுல் பிலிப்பியருக்கு எழுதுகின்ற போது அவர் சொல்லுகிறார், நீங்கள் 3ஆம் அதிகாரம் 5 7 வரைக்கும் நீங்கள் பார்ப்பீர்களாக இருந்தால், அவர் தன்னுடைய வாழ்க்கை குறித்து சொல்லுகிறார். அதாவது தன்னை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டுமாக இருந்தால் தன்னை குறித்து மேன்மை பாராட்ட முடியும். ஆனால் அவர் சொல்லுகிறார், என்னிடத்திலே மேன்மை பாராட்ட எதுவும் இல்லை என்றால் நான் இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக இவை எல்லாவற்றையும் விட்டேன் என்று சொல்கிறார். 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை பார்க்கிற போது கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக இவை எல்லாவற்றையும் தான் விட்டதாக சொல்லுகிறதை பார்க்கின்றோம். அப்படியானால் இங்கே பரிசுத்த பவுல் எதை முக்கியத்துவப்படுத்துகிறார் என்றால், நான் ஜூதனாய் இருப்பதனாலே, அல்லது ஒரு எபிரேயராய் இருப்பதனாலே, அல்லது ஒரு பரிசேயனாய் இருப்பதனாலே, அல்லது நான் கற்று தேர்ந்தபடியினாலே நான் அதை குறித்து எதை நான் மேன்மை பாராட்ட எனக்கு எதுவும் இல்லை என்று அவர் சொல்லுகிறார். அப்படியானால் இவருடைய மேன்மை என்ன, தன்னுடைய வாழ்வின் மேன்மை என்ன என்பதை குறித்து அவர் சொல்லுகிறது என்னென்றால், தன்னுடைய வாழ்வின் மேன்மை கிறிஸ்துவை அறிகிற அறிவு. அல்லேலூயா. இன்றைக்கு இந்த சிந்தனை தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்ம மத்தியிலே இந்த சிந்தனை எப்படி இருக்கிறது? கிறிஸ்துவை அறிகிற அறிவுதான் என்னுடைய வாழ்க்கையின் மேன்மை. அல்லேலூயா. கிறிஸ்துவை அறிகிற அறிவு. அல்லேலூயா. அது மிக மிக முக்கியமான ஒன்று. அதைத்தான் பவுல் சொல்லுகிறார். என்னுடைய வாழ்வினால் எதையும் குறித்து மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை. நான் என்னால் கிறிஸ்துவை அறிகிற அறிவுதான் என்னுடைய வாழ்வு. அப்படியானால் கிறிஸ்துவை அறிவதற்காக என்ன செய்கிறான்? நான் எதையும் விட்டுவிட ஆயத்தமாயிருக்கிறேன் என்று பவுல் சொல்வதை பார்க்கின்றோம். அல்லேலூயா. எப்படியாவது 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இருந்து 11ஆம் வசனம் சொல்லுகிறது, அங்கே உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அதே போல அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாகி நான் எப்படியாவது உயிரோடு எழுந்திருக்க தகுதியுடையவராக இருக்க வேண்டும் என்பதற்காக நான் இவை எல்லாவற்றையும் அற்பமாக எண்ணுகிறேன், அதை குப்பையாக எண்ணுகிறேன் என்று சொல்லுகிறதை பார்க்கின்றோம். இன்றைக்கு நாம் சிந்திக்கும் நம்முடைய வாழ்வின் மேன்மை என்ன? ஏன்னா ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு இலக்கு உண்டு, ஒவ்வொரு நோக்கம் உண்டு, ஒவ்வொரு இலக்கை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். சிலருடைய இலக்கு என்னவென்றால், நான் ஐஸ்வர்யவனாக மாறுவது என்னுடைய இலக்கு. அல்லது சிலருடைய இலக்கு என்னவென்றால், நான் ஒரு புகழ்பெற்றவராக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய இலக்கு. இப்படியாக இன்றைக்கு மனிதர்களை பார்க்கின்ற போது அவருடைய வாழ்க்கையிலே பல இலக்குகளை வைத்திருக்கிறார்கள். அந்த இலக்கை நோக்கி ஓடுகிறார்கள். நிச்சயமாக ஒரு மனிதனுக்கு ஒரு இலக்கு இருக்குமாக இருந்தால் அவருடைய பிரயாசம், அவர்களுடைய அதிகமாக நேரம் செலவிடுவதும் பிரயாசப்படுவதும், அல்லது இருதயத்திலே அதிகமாக அதை குறித்த ஒரு வாஞ்சையும் ஒரு பாரமும் இருக்கும் அந்த இலக்கை அடைவதற்கு, தங்களுடைய இலக்கை அடைவதற்கு. ஆனாலே அவர்கள் அதிகமாக பிரயாசப்படுவார்கள். எப்பொழுதும் அவருடைய சிந்தனையாக இருக்கும், அது எண்ணமாக இருக்கும், அந்த இலக்கை அடைய வேண்டும் என்ற எண்ணம். அதற்காக அவர்கள் என்ன செய்ய முடியுமோ அதை செய்வார்கள். அதனாலே பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், தன்னுடைய இலக்கு என்ன? அங்கே பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக நான் இலக்கை நோக்கி தொடர்கிறேன் என்று சொல்லுகிறதை பார்க்கின்றோம். அப்போ பரிசுத்த பவுல் தன்னுடைய வாழ்வின் மேன்மை என்ன என்று அங்கே சொல்லுகிறார். தன்னுடைய வாழ்வின் மேன்மை என்ன? கிறிஸ்துவை அறிகிற அறிவினால் நான் வளருவது. அல்லேலூயா. இன்றைக்கு நாம் கிறிஸ்துவை அறிகிற அறிவினால் வளர வேண்டும். நாம் எந்த அளவுக்கு கிறிஸ்துவை அறிந்திருக்கிறோம்? உண்மையாகவே சற்று சிந்திப்போமாக இருந்தால், ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் இயேசு கிறிஸ்துவை சரியாக அறிந்து கொள்வார்களாக இருந்தால் அவருடைய இலக்கு, அவருடைய சிந்தனை மாறும், அவருடைய இலக்கு மாறும். கிறிஸ்துவுக்காக வாழ வேண்டும் என்ற ஒரு துடிப்பு வரும், கிறிஸ்துவுக்காக ஜீவிக்க வேண்டும் என்ற ஒரு வைராக்கியம் வரும். ஏனால் பரிசுத்த பவுல் அவன் சவுலாக இருந்த போது கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனாலே அவன் துன்பப்படுத்தினான். பின்பு உயிர்த்தெழுந்த இயேசுவை, அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரத்தை பார்க்கிற போது, உயிர்த்தெழுந்த இயேசுவை எப்பொழுது தரிசித்தானோ, எப்பொழுது கிறிஸ்து தன்னை வெளிப்படுத்தினாரோ, அப்பொழுது கிறிஸ்துவை அறிந்து கொள்கிறான். கிறிஸ்துவை அறிந்து கொண்டவன் அதோடு நின்று விடவில்லை.
அவன் என்ன செய்கிறான்? இன்னும் இன்னும் கிறிஸ்துவை அறிந்து கொள்ள அவன் வாஞ்சிக்கிறான். அது மட்டுமல்ல, கிறிஸ்துவை சரியாக அறிந்து கொண்டதனாலே அவனுடைய வாழ்க்கையே கிறிஸ்துவுக்காக ஒப்புக் கொடுக்கிறான். அல்லேலூயா. அப்போ கிறிஸ்தவத்தை எதிர்த்தவன், துன்புறுத்தியவன் கிறிஸ்துவை அறிந்து கொண்ட பின்பதாக கிறிஸ்துவுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறதை பார்க்கின்றோம். அப்போ இது எதை காண்பிக்கிறது என்றால், ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் தங்கள் வாழ்க்கையிலே கிறிஸ்துவை சரியாக அறிந்து கொள்வார்களாக இருந்தால் அவருடைய இலக்கு கிறிஸ்துவை அறிகிற அறிவாக இருக்கும். அதே போல கிறிஸ்துவுக்காக செயல்பட வேண்டும், கிறிஸ்துவுக்காக வாழ வேண்டும் என்பது அவருடைய சிந்தனை, எண்ணம், ஏக்கமாக மாறிவிடும். அதனால் பரிசுத்த பவுல் கிறிஸ்துவை அறிந்த பின்பதாக அவன் இன்னும் இன்னும் கிறிஸ்துவை அறிய வேண்டும் என்ற வாஞ்சையும், கிறிஸ்துவை அறிந்தபடியினாலே கிறிஸ்துவுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட, ஒப்புக் கொடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அல்லேலூயா. அப்போ இந்த இடத்துல அவருடைய இலக்கு, அவருடைய நோக்கம் என்ன? எப்படியாவது உயிர்த்தெழுதலை நான் தகுதி பெற வேண்டும், எப்படியாக நான் பாடுகளை அனுபவிக்கலாம், துன்பங்களை அனுபவிக்கலாம், எதுவும் குறைவாக இருக்கலாம், ஆனால் நான் உயிர்த்தெழுதலே பங்கடைய வேண்டும் என்ற அந்த ஒரு வாஞ்சை, அந்த ஒரு எண்ணம் அவருக்கு இருக்கிறதை, அந்த தகுதி தனக்கு கிடைக்க வேண்டும் என்ற ஒரு எண்ண வாஞ்சியோடு இருக்கிறதை பார்க்கின்றோம். அப்ப அதற்காக அவன் தன்னுடைய வாழ்வின் எல்லா மேன்மையும் அற்பமாக எண்ணுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் நம்முடைய வாழ்வை சற்று சிந்தித்து பார்ப்போமாக இருந்தால், கிறிஸ்துவுக்காக நாம் எதையும் இழக்க ஆயத்தமாயிருக்கிறோமா? அல்லது எதற்காகவும் கிறிஸ்துவை இழக்க நாம் விருப்பமுடையவர்களாக இருக்கிறோமா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களில் ஒரு வாலிபன் வந்தான். ஒரு வாலிபன் வந்து அவன் கேட்கிறான், போதகரே, நான் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறதை பார்க்கின்றோம். ஆண்டவர் கேட்கிறார் அவனிடத்துல. அப்ப அவன் கேட்கிற கேள்விக்கு அவன், நான் சிறு வயதுல இருந்து நியாயப்பிரமாணத்தை கை கொண்டிருக்கிறேன். அவன் சிறு வயதுல என்ன, ஒவ்வொரு யூதர்களும் சிறு வயதிலே நியாயப்பிரமாணத்தை கற்றுக்கொள்வார்கள். அவர்கள் தங்களுடைய வீட்டின் வாசல் அல்லது கதவிலே நியாயப்பிரமாணத்தை எழுதுவார்கள், மனநவசம் செய்வார்கள். ஒவ்வொரு யூதர் ஆண்கள் அதை கற்றுக்கொள்வார்கள். அப்ப அவர் சிறு வயதுல இருந்து நியாயப்பிரமாணத்தை கற்றுக்கொண்ட ஒரு வாலிபன். இப்ப ஆண்டவர் சொல்லுகிறார் அவனை பார்த்து, உன்னிடத்திலே ஒரு குறை இருக்கிறது, என்னவென்றால் உன்னிடத்தில் இருக்கிறதை விற்று நீ தரித்திரருக்கு கொடு என்று சொன்ன போது, இப்ப இவனுடைய சிந்தனை எப்படி இருக்கிறது? அந்த தன்னிடத்தில் இருப்பதை இழக்க விருப்பமில்லை, தன்னுடைய ஆசையை இழக்க விருப்பமில்லை. அதனாலே அவன் அந்த இடத்தில் இருந்து கொண்டு அவன் மீண்டும் அவன் கடந்து போகிறதை பார்க்கின்றோம். அவன் பாருங்க, அவனுக்கு வாஞ்சை இருந்தது. நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு கேள்வி கேட்பதனால் அவனுக்கு நித்திய ஜீவனை சுதந்திரிக்க வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை, ஒரு எண்ணம் வருகிறது. ஆனாலும் அந்த நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள முடியாதவனாக என்றால், கிறிஸ்துவுக்காக அல்லது அந்த ஜீவனை பெற்றுக்கொள்ள தன்னுடைய ஐஸ்வர்யத்தை இழக்க மனதில்லாதவனாக அவன் போகிறதை பார்க்கின்றோம். அப்போ இவன் ஏனென்றால் ஐஸ்வர்யத்துக்காக கிறிஸ்துவையும் நித்திய ஜீவனை இழந்து போகின்ற நிலையை நாங்கள் பார்க்கின்றோம். ஆனால் பரிசுத்த பவுலை பார்க்கின்ற போது அவன் சகலவற்றையும் இழக்க ஆயத்தமாயிருக்கிறான். அங்கே பரலோக வாழ்வுக்காக, இயேசுவை அறிகிற அறிவுக்காக, உயிர்த்தெழுதலை பங்கடைவதற்காக எல்லாவற்றையும் இழக்க அவன் ஆயத்தமுடையவனாக இருக்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். நல்லது. இங்க 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை பார்ப்போமாக இருந்தால், அவன் சொல்லுகிறான், நான் பெற்றுக்கொண்டேன் என்று நான் எண்ணவில்லை, நான் அடைந்தாயிற்று, முற்றிலும் தேறினவனானேன் என்று நான் எண்ணாமல், கிறிஸ்து இயேசுவினால் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் அடைந்து கொள்ளும்படியாக நான் இலக்கை நோக்கி நான் ஆசையாய் தொடர்கிறேன் என்று சொல்லுகிறதை பார்க்கின்றோம். அப்போ இங்கே பார்க்கின்ற போது இவன் பெற்றுக்கொண்டேன் என்று அவன் நினைக்கவில்லை. இன்றைக்கு சில நேரங்களிலே நாங்கள் திருப்தி அடைந்து விடுவோம், என்னுடைய ஊழியத்திலே திருப்தி அடைந்து விடுவோம், அல்லது நாங்கள் கிறிஸ்துவை பின்பற்றுவதிலே சில நேரம் திருப்தி அடைந்து விடலாம். ஆனால் இவன் திருப்தி அடையவில்லை. எல்லாவற்றையும் அடைந்து விட்டேன், எல்லாம் நான் பெற்றுக்கொண்டேன், எல்லாவற்றிலும் தேறிவிட்டேன் என்று அவன் கருதவில்லை. இன்றைக்கு கொஞ்சம் இயேசு கிறிஸ்துவை பற்றி தெரிஞ்சா போதும், கொஞ்சம் சத்தியம் தெரிஞ்சா போதும், நாங்கள் என்ன செய்யலாம், நாங்கள் என்ன செய்கிறோம், சில பெருமை உள்ளவர்களாக மாறும், பெருமை உடையவர்களாக மாறுகிறோம், அல்லது அதற்கு மேலே போக முடியாதவர்களாக நாங்கள் நிற்கின்றோம். எங்களுடைய ஓட்டத்தை என்ன செய்கிறோம், சில சந்தர்ப்பங்களை நிறுத்தி விடுகிறோம். ஆரம்பத்தில் நன்றாக ஓடலாம், வேகமாக ஓடலாம் ஆரம்பத்தில், பிறகு கொஞ்சம் எங்களுக்கு நாங்கள் திருப்தி அடைகின்ற ஒரு நிலை எங்களுடைய வாழ்க்கையில காணப்படலாம். ஆரம்பத்தில் நன்றாக ஜெபிப்போம், ஆண்டவர் நன்றாக துதிப்போம், ஆரம்பத்தில் நன்றாக வேதத்தை வாசிப்போம்,
ஆரம்பத்தில் நன்றாக ஆண்டவருக்காக ஊழியம் செய்வோம். இப்படியெல்லாம் செய்து கொண்டு வந்த நாம் என்ன செய்வோம்? சில நேரம் எங்களுடைய ஓட்டத்தை நாங்கள் சற்று வேகத்தை குறைப்போம் அல்லது தரித்து நிற்கிறவர்களாக மாறுவோம். ஆனா பரிசுத்த பவுல் அப்படி அல்ல. அவன் சொல்லுகிறான், நான் எல்லாம் தேறிட்டேன், எல்லாம் பெற்றுக்கொண்டு அடைந்தாயிற்று. நான் அப்படி நினைக்கவில்லை. நான் என்ன செய்கிறேன்? நான் அதை பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவனை எதற்காக அழைத்தாரோ நான் அதை பெற்றுக்கொள்ளும்படியாக அந்த எனக்கு ஒரு இலக்கு உண்டு, அந்த இலக்கை நோக்கி ஆசையாய் தொடர்கிறேன் என்று சொல்லுகிறான். நல்ல இந்த வார்த்தை மிகவும் ஆழமான வார்த்தை, மிகவும் ஒரு ஆழமான வார்த்தை. என்றால் இவர் சொல்ல ஆசையாய் தொடருகிறேன், தொடருகிறேன் என்று சொல்லுகிற தமிழ் வார்த்தை அவர் தொடர்ந்தார் அல்ல, தொடர்ந்து கொண்டு இருக்கிறார் என்றல்ல, தொடருகிறேன் என்று சொல்லுகிற போது அது முற்றுப்பெறாத ஒரு ஓட்டம் ஓடிக்கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நான் சொன்னது போல இந்த தலைப்பு இலக்கை நோக்கிய ஓட்டம். அப்ப நாங்கள் இன்றைக்கு எங்களுடைய ஓட்டம் எப்படி இருக்கிறது நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். எங்களுடைய ஓட்டம் நாம் ஓடினோம். சில நேரங்கள்ல நான் சபை வச்சு நடத்துறேன், இருக்கிறாங்க கிட்டத்தட்ட 150 விசுவாசிகள் இருக்கிறாங்க சபையில. அப்போ சபையில என்னுடைய ஊழிய அனுபவம் கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஊழிய அனுபவம். அப்ப இந்த ஊழிய அனுபவத்திலையும் இந்த சபையின் மக்களோட பழகுகின்ற நேரத்துல அதிகமான மக்கள் சொல்லுகிற என்ன தெரியுமா? கடந்த காலத்தை தான் சொல்லுவாங்க. நாங்க அந்த நாட்கள் இப்படி ஊழியம் செய்தோம், அப்படி ஊழியம் செய்தோம், அந்த நாட்கள்ல உணவு இல்லாம கஷ்டப்பட்டோம், ஆண்டவருக்காக பாடுபட்டோம். அதாவது கடந்த காலத்தை குறித்து தான் இன்றைக்கு அநேகர் சபையில பேசுவாங்க. அநேகர் பேசுகிற வார்த்தை அதுதான். கடந்த காலத்தை பற்றி பேச வேண்டிய அவசியம் கிடையாது. கடந்த காலம் அல்ல, இப்பொழுது எங்களுடைய ஓட்டம் எப்படி இருக்கிறது, இப்ப என்ன செய்து கொண்டிருக்கிறோம், அதை யோசிக்க. ஏனால் பவுல் சொல்லுகிறார், இலக்கை நோக்கி ஆசையாய் தொடருகிறேன். அப்ப அது முற்றுப்புள்ளி இல்ல, அவர் கடந்த அல்ல, நிகழ்காலம் அல்ல, தொடர்கிறேன் என்றால் அது முற்றுப்பெறாத ஒரு ஓட்டம் ஓடிக்கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. அவர் கடைசியாக சொல்லுகிறார், எப்பொழுது தீமோத்தி நிருபத்தை பார்க்கிற போது சிறையிலே இருக்கிறார், இப்பொழுது பாலபலியாக வார்க்கப்பட்டு போக போகிறார், மரணம் அவருக்கு வந்துவிட்டது என்று உணர்கிற போதுதான் அவர் சொல்லுவார், திருப்தியோடு சொல்லுகிறார், மன திருப்தி நிம்மதியோடு சொல்லுகிறார், இந்நோட்டத்தை ஓடி முடித்தேன், விசுவாசத்தை காத்துக் கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். சொல்லுவது மட்டுமல்ல, மற்றவர்களை தைரியப்படுத்துகிறார், உங்களுக்கும் அதை தருவார், தைரியப்படுத்துகிறதை பார்க்கின்றோம். அப்போ இந்த பரிசுத்த பவுலை குறித்து சிந்திக்கிற போது எதற்காக பிடிக்கப்பட்டானோ அதை பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். அப்போ தொடர்வதற்கு ஒரு ஆசை வேண்டும். அதாவது ஆசையாய் தொடர்கிறேன், ஒரு ஆசை வேண்டும். அல்லேலூயா. அவ ஆசை இருந்தால் தான் எங்களுடைய தொடர்ச்சியாக நாங்கள் ஓட முடியும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பிரியமான தேவனுடைய ஊழியர்களே, நாம் சற்று சிந்திக்க வேண்டும். கடந்த காலத்தில் எப்படி ஓடினோம், இப்பொழுது நாங்கள் எங்களுடைய ஓட்டம் மெதுவாக குறைந்திருக்கிறதா, அல்லது எங்களுடைய ஓட்டம் தரித்து நிற்கிறவர்களாக இருக்கிறோமா, அல்லது நாங்கள் பின்னிட்டு பார்க்கிறவர்களாக இருக்கிறோமா, அல்லது எங்களுடைய ஓட்டத்தை ஆசையாய் தொடர்கிறவர்களாய் நாம் இருக்கிறோமா, தொடர்ந்து கொண்டிருக்கிறோமா ஆசையா? அப்ப எங்களுடைய இலக்கு என்ன? சில இலக்கு தவறிடும். சில இலக்கு இருந்தா தான் ஓட முடியும், சில இலக்கு தவறிடும். இலக்கு இல்லாவிட்டால் எப்படி ஓடுவது? இப்ப நன்றாக நான் எல்லாம் ஆயத்தமாகி ஷர்ட்டு ஜீன்ஸ் எல்லாம் போட்டு நல்லா ரெடியாகி எல்லாம் ஒழிக்கிட்டு ஆயத்தமாயிட்டு எனக்கு போறதுக்கு ஒரு இடம் இல்லை, நான் எங்க போகணும் என்ற ஒரு தீர்மானம் இல்லை என்றால், நான் எவ்வளவுதான் ஆயத்தமாக என்னை அலங்கரித்து நான் ஆயத்தப்படுத்தி கொண்டாலும் எனக்கென்ற ஒரு இலக்கு இல்லை, நான் எங்க போக வேண்டும் என்ற இலக்கு இல்லை என்றால் அதனால் என்ன பிரயோஜனம் இருக்கிறது? ஒரு பிரயோஜனம் இல்லை. அப்படியானால் எங்களுக்கு ஒரு இலக்கு இருக்க வேண்டும், அந்த இலக்கை நோக்கிய ஓட்டத்தை ஓட வேண்டும். அல்லேலூயா. தரித்து நிற்கிறவர்களாக அல்ல, அல்லது கடந்த கால ஓட்டத்தை குறித்து பேசுகிறவர்களாக அல்ல, நாம் இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறோம், இனி என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்வியோடு கூட இலக்கை நோக்கிய ஓட்டத்தை ஓட அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அங்கே 13, 14 வசனங்கள், 3ஆம் அதிகாரம் 13, 14 சொல்லுகிறார், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி இலக்கை நோக்கி ஓடுகிறேன் என்று சொல்லுகிறதை பார்க்கணும். அப்ப பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. இன்னைக்கு நமக்கு சிலர் ஓட முடியாம இருக்கிறதுக்கான காரணம் என்ன தெரியுமா? பின்னானவைகளை விதைத்து பார்ப்பது. கடந்த கால தோல்விகள், கடந்த காலத்துல நாம் முகம் கொடுத்த கஷ்டங்கள், கடந்த காலத்துல நமக்கு ஏற்பட்ட இழப்புகள். அப்போ அநேகமாக எங்களாலே அந்த ஓட்டத்தை தொடர முடியாமல் இருப்பதற்கு சில காரணம் கடந்த காலத்தை நினைக்கிறோம். கடந்த கால தோல்வி, கடந்த கால கசப்பான அனுபவம், கடந்த கால கஷ்டங்கள் என்ன செய்கிறது என்றால் எதிர்காலத்தை நோக்கி ஓட முடியாதபடி அது தடை பண்ணுகிறது.
ஆனாலேதான் பரிசுத்த பவுல் தெளிவாய் சொல்லுகிறார், நான் பின்னானவைகளை மறந்து. அல்லேலூயா. கடந்த காலம் நமக்கு தேவையில்லை. அதே போல பிசாசானவனும் அதிகமாக என்ன செய்வான் என்றால் நம்முடைய கடந்த காலத்தை நமக்கு ஞாபகப்படுத்துவான். ஏனென்றால் நம்முடைய எதிர்காலத்தை நாம் சென்றடைய முடியாதபடி, அல்லது எங்களுடைய இலக்கை நோக்கி நாங்கள் ஓடி அந்த இலக்கை சென்றடைய முடியாதபடி எங்களுடைய கடந்த காலத்தை பிசாசானவன் எப்பொழுது நமக்கு நினைப்பூட்டி கொண்டிருப்பான். சில நேரம் நாங்கள் ஓடுகின்ற ஓட்டத்தில் சில நேரம் விழுந்து விடலாம், சில நேரம் தவறி விடலாம். தாவீதடியாரை பார்ப்போமாக இருந்தால் தாவீதடி அப்படிதான் ஒரு சந்தர்ப்பத்தில் விழுகிறான், பட்சை பாடத்தை விழுந்து விடுகிறத பார்க்கின்றோம். ஆனாலும் அவன் மனம் திரும்புவதோடு கூட மீண்டும் அவன் தொடர்ச்சியாக கர்த்தரை பின்பற்றியதை பார்க்கின்றோம். சில சந்தர்ப்பங்களிலே கடந்த காலம் எங்களுடைய வாழ்வில் நடந்த சில அசம்பாவிதமான காரியங்களாக இருக்கலாம், அல்லது எதுவா இருந்தாலும் அது என்ன செய்யறது, எங்களுடைய எதிர்நோக்கிய ஓட்டத்தை ஓட முடியாதபடி அது ஒரு தடையை நமக்கு ஏற்படுத்தலாம். பிசாசானவனும் அதை பிடித்துக் கொள்வான். ஓ, நீ இப்படி இந்த காரியங்களை செய்தாய், உன்னை குறித்து இப்படியாக அநேகர் விமர்சனம் செய்தார்கள், விமர்சித்தார்கள், உன்னை குறித்து இப்படியாக அவர்கள் பேசினார்கள், நீ இந்த தவறை செய்திருக்கிறாய், இந்த பாவத்தை செய்திருக்கிறாய் என்று பிசாசம் என்ன செய்வான், என்னுடைய கடந்த காலத்தை தான் எங்களுக்கு நினைப்பூட்டுவான். என்னுடைய வாழ்க்கை மிகவும் வித்தியாசமானது. அதிகமாக பாஸ்டர் வாணர் அவர்களுக்கு ஓரளவு தெரியும் என்னுடைய கடந்த கால வாழ்க்கையை குறித்து. பாஸ்டர் வாணர் அவர்களுக்கு தெரியும். என்ன, பாஸ்டர் வாணர் நானும் நீண்ட காலமாக சில ஐக்கியத்தில் இருக்கிறோம். அப்போ கடந்த காலம் என்னுடைய வாழ்க்கை மிகவும் மோசமான காலம், மிகவும் மோசமான காலம். மக்கள் என்னை வெறுத்து ஒதுக்கக்கூடிய அளவிலே சமூகத்திலே மிகவும் பாதிப்பை ஏற்படுத்திய ஒரு நபர் நான். என்னுடைய கடந்த காலம் மிகவும் மோசமான காலம், அநேக அழிவுகளை ஏற்படுத்திய காலம். அப்போ நான் ரட்சிக்கப்பட்ட அந்த நாட்களில எனக்கு சரியான வேதனை. ஐயோ, நான் இந்த காரியங்களை செய்திருக்கிறேன், இப்படியான அழிவை செய்திருக்கிறேன், இப்படியான மோசமான காரியத்தை செய்திருக்கிறேன் என்று சொல்லி ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்துல எனக்கு மிகவும் கவலை, மிகவும் கண்ணீர் சிந்துகிறவனாக அங்க இருப்பேன், மிகவும் வேதனையோடு இருப்பேன். அப்போ இது காரணம் என்னவென்றால், தெரியும் ஆண்டவர் என்னை அழைத்திருக்கிறார், கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார், எனக்காக ஒரு காரியத்தை வைத்திருக்கிறார். அப்போ அந்த இலக்கை நான் நோக்கி ஓட முடியாதபடி சாத்தான் என்ன செய்கிறான் என்றால் குற்ற உணர்வை ஏற்படுத்துகிறான். குற்ற உணர்வை ஏற்படுத்தி என்னை அப்படியே இருக்க வைக்க அவன் முயற்சி எடுக்கிறான். அதை உணர்ந்து கொண்டேன். அப்பொழுது நான் சாத்தானை பார்த்து சொல்ல வேண்டியதா இருந்தது என்னென்றால், பிசாசே, நீ என்னுடைய கடந்த கால தோல்வியையும் கடந்த கால கசப்பான வாழ்வையும் கடந்த கால பாவத்தை நீ எனக்கு நினைப்பூட்டு கொண்டிருக்கிறாய். என் ஆண்டவர் என்னை ரட்சித்தார், என் பாவங்களை மன்னித்தார். இன்றைக்கு கர்த்தருக்குள்ளே புது சிருஷ்டியாக இருக்கிறேன். ஆண்டவரை அழைத்திருக்கிறார். என்னுடைய எதிர்காலத்தின் ஓட்டத்தை தடை பண்ண பிசாசை உன்னால் முடியாது. அல்லேலூயா. அதே போல பிசாசுக்கு ஞாபகப்படுத்த வேண்டும் என்றால், பிசாசே, உன்னுடைய இந்த காலத்தை விட உன்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். நீ அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே தள்ளப்படுவாய். அல்லேலூயா. உன்னுடைய எதிர்காலம் என்ன என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அதனாலே என்னுடைய கடந்த காலத்தை குறித்து எனக்கு குற்றப்படுத்துகிறாய். உன்னுடைய எதிர்காலத்தை நான் அறிந்திருக்கிறேன். அப்பாலே போ, இயேசுவின் நாமத்தினாலே. அல்லேலூயா. பிரியமானவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அநேகர் இலக்கை நோக்கிய ஓட்டத்தை ஓட முடியாதபடி சில காரியங்களால் இறுகி அங்கே சில சிக்கல்களுக்குள் இருக்கலாம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆண்டவர் உங்களை குறித்து ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார், ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த இலக்கை, பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி ஆண்டவர் அழைத்த அழைப்பின் பரம அழைப்பின் பந்தய இலக்கை நோக்கி ஆசையாய் தொடருவோம். அல்லேலூயா. சத்ருவுக்கு சொல்லுவோம், பிசாசுக்கு சொல்லுவோம், என்னுடைய கடந்த காலத்தை நினைப்பூட்டாத பிசாசை, உன்னுடைய எதிர்காலத்தை நான் உனக்கு நினைப்பூட்டுகிறேன். நான் இன்று கர்த்தருடைய பிள்ளையாய், ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளையாய் நான் இருக்கிறேன். ஆண்டவனை அழைத்திருக்கிறார். என்னுடைய இலக்கை நோக்கி நான் ஓடுகிறேன். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். என் ஓட்டத்திலே அவர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் என்னை வெற்றி சிறக்க பண்ணுவார். அல்லேலூயா. கிறிஸ்துவை அறிகிற அறிவுதான் என்னுடைய வாழ்வின் மேன்மை. நாங்கள் ஒரு சில நிமிடம் செய்தியை கேட்டு நாம் ஒரு சிலர் நம்மை அர்ப்பணிப்போம். பல சந்தர்ப்பங்களில் சோர்ந்து போகலாம், அதேரம் அடைந்து போகலாம், பலவீனம் அடையலாம், எங்களுடைய ஓட்டத்தை நாங்கள் நிறுத்தலாம். ஆனாலும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அழைத்த தேவன் உண்மை உள்ளவர், நம்மோடு இருக்கிறார். நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். நம்மை கொண்டு அற்புதமான பெரிய காரியங்களை நடப்பிப்பார். இந்த இணைப்பிலே இருக்கின்ற, இந்த செய்தியை கேட்கின்ற உங்களை குறித்து தேவன் வைத்திருக்கிற நோக்கத்தை, திட்டத்தை எதுவும் தடை பண்ண முடியாது. அல்லேலூயா. கர்த்தர் அதை நிறைவேற்றுவார். ஒப்பு கொடுங்க, ஜெபம் பண்ணுவோம்.
கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நேரத்திலுமாக உமது பிள்ளைகளோடு இணைந்து இந்த வார்த்தையை தியானிக்கவும், வார்த்தை கூடாக தைரியப்படுத்தவும், பலப்படுத்தவும் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்தும் எங்களுடைய ஓட்டத்தை இலக்கை நோக்கியோட தொடர்ச்சியாயோட உதவி செய்வீராக. அதுக்குரிய பலன், கிருபை, வழிநடத்தலை தருவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினார். ஆமென், ஆமென். God bless you. பாஸ்டர் ஐயா, நன்றி. அருமையான செய்திகளை எடுத்து வந்தீர்கள். இந்த நாட்களிலே கடந்ததை நினைத்து கவலைப்படாதே, தொடர்ந்து ஓடு என்று சொல்லி இந்த நாட்களிலே அருமையான செய்திகளை எடுத்து வந்தீர்கள். ஆம், வேதம் சொல்லுகிறபடி இந்த நாட்களிலே அப்போஸ்தலனாகிய பவுலடிகள் முன்னானவைகளை இந்த நாட்களிலே நாங்கள், அதாவது பின்னானவைகள் நினைக்காதபடி முன்னானவைகளை நோக்கி ஓடும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதனாலே நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை ஓடி முடிப்போம். சத்ருவானம் தோத்து போனோம் என்பதை அறிந்து இந்த நாட்களை ஓடுவோமா இருந்தால் வெற்றியை பெறுவோம். ஆமென். கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த நாட்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த வேளையிலும் பாஸ்டர் ஜோன் பாபு ஐயாவை அழைப்போம். இந்த வேளையிலே ஒரு தேங்க்ஸ் கிவிங் சாங் எடுத்து வரும்படியாக. பிரைஸ் லார்ட். பாஸ்டர் ஜோன் பாபு ஐயா நினைக்கிறீங்க, வாங்க. ஐயா பிரைஸ் லார்ட் ஐயா. ஆமென். உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்குற ஒரு பிளஸிங் சாங் என்ன எடுத்துட்டு வாங்க. சரிங்க, ஓகே, தேங்க்யூ. பிரைஸ் லார்ட், ஹalleluya. Thank you Lord, hallelujah. நன்றி ஆண்டவரே, hallelujah. Thank you Jesus. இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, உம்மை நான் வாழ்த்துகிறேன், நன்மைகள் நினைக்கிறேன். இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, உம்மை நான் வாழ்த்துகிறேன், நன்மைகள் நினைக்கிறேன். இயேசுவே, 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 நன்றி நன்றி ராஜா, அளவில்லா அன்புக்காக நன்றி நன்றி நாதா, நீர் செய்த கிருபைக்காக திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு பலனை நீர் தந்ததற்கா, திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு பலனை நீர் தந்ததற்கா, இயேசுவே, 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 நன்றி நன்றி நாதா, அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி நாதா, நீர் செய்த கிருபைக்காக எதிர்க்கிறவர் முன்பிலும் தள்ளினவர் மத்தியில் பந்தியாயுத்தப்படுத்தி அன்பாக கனம் பண்ணி நீ எதிர்க்கிறவர் முன்னிலும் தள்ளினவர் மத்தியில் பந்தியாயுத்தப்படுத்தி
அன்பாக கனம் பண்ணி நீ இயேசுவே 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 நன்றி நன்றி ராஜா அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி ராஜா நீர் செய்த கிருபைக்காக என்னை நான் செலுத்திடுவே ஆயிரம் பாடல்களா என் உயிர் காலம் முழுதும் ரட்சிப்பை உயர்த்திடுவே என்னை நான் செலுத்திடுவே ஆயிரம் பாடல்களா என் உயிர் காலம் முழுதும் ரட்சிப்பை உயர்த்திடுவே இயேசுவே இயேசுவே நன்றி நன்றி நாதா நீர் செய்த கிருபைக்காக நன்றி நன்றி ராஜா அளவில்லா அன்பிற்காக இஸ்ராவேலின் ராஜாவே என் தேவனாம் கர்த்தரே நான் உம்மை வாழ்த்துகிறே நன்மைகள் நினைக்கிறே நான் உம்மை வாழ்த்துகிறே நன்மைகள் நினைக்கிறே. ரொம்ப தேங்க்ஸ் ஐயா, நன்றிங்க ஐயா. ஆமென். நன்றி பாஸ்டர் ஜோன் பாபு ஐயா. கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அருமையான பாடல்களை எடுத்து வந்தீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளையில் நான் கடைசி ஜெபத்துக்குள்ளே கடந்து செல்வோம். பிரதர் மோகன் அவர்களை இந்த வேளையில் அழைப்போம். பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட் பாஸ்டர். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த நாட்களில் இறுதி ஜெபத்துக்காக உங்களை வரவேற்கிறேன். இந்த வேளையிலும் எடுத்து வாருங்கள். உங்களோட கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கே நேசிக்கிற பரலோக பிதாவே, குமாரன் இயேசு சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே சப்பா. இந்த நல்ல நாளுக்கு அந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே சப்பா. உமது கரம் ஆண்டவரே சப்பா ஆரம்பம் முதல் இந்நேரம் வரை எங்களை வழி நடத்தினதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே சப்பா. ஒவ்வொரு பகுதியிலும் உங்கள் கரம் இருந்து வழி நடத்தினதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே சப்பா. பாடல்கள் வேலையிலே, செய்திகள் வேலையில், அறிவிப்புகள் வேலையிலே ஆண்டவரே சப்பா, சாட்சிகள் ஒவ்வொரு வேலையிலும் உங்கள் கரம் இருந்து எங்களை வழி நடத்தினதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே சப்பா. இந்த வார்த்தையை நாங்கள் ஆண்டவரே சப்பா எங்கள் வாழ்நாளில் ஆண்டவரே சப்பா சுதந்திரத்துக் கொள்கிறோம், விசுவாசத்துக் கொள்கிறோம் ஆண்டவர். அப்படியே எங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நிறைவேறப்போறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே சப்பா. இதில் பங்கு பெற்ற ஒவ்வொரு பிள்ளைகளோடு உமது கரம் இருக்கட்டும், அவர் குடும்பங்களோடு உமது கரம் இருக்கட்டும் ஆண்டவரே சப்பா. அவர் ஊழியங்களோடு உமது கரம் இருக்கட்டும் ஆண்டவரே சப்பா. அனைவருக்கும் நல்ல சரீர சுகம், பலன், ஆரோக்கியம் தந்து காத்து வழி நடத்துங்க, பாதுகாப்பை தந்து வழிநடத்துங்க ஆண்டவர் இயேசப்பா. நீங்கள் தொடர்ந்து வழிநடத்துங்க. இந்த ஊழியமானது இன்னும் பல தேசங்களுக்கு ஆண்டவர் விரிவடைய செய்யுங்க ஆண்டவர் இயேசப்பா. பலருக்கு இது ஆசீர்வாதமாக இருக்கட்டும் ஆண்டவர் இயேசப்பா. இதில் கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் உமது பரிசுத்த ரத்தத்தை தெளிக்கிறோம் ஆண்டவர் இயேசப்பா. நீங்கள் பொறுப்படுத்திக் கொண்டு வழிநடத்த ஆசீர்வதிங்க ஆண்டவர் இயேசப்பா. எல்லாவற்றையும் கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். சேர்ந்து சொல்வோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே ஒரு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். ஆமென். தேவனுடைய அன்பு, இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பரிசுத்தாவியினுடைய அந்யோன்யம் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். 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 Thank you pastor. Thank you everyone and God bless you. Thank you. God bless you. ஆமென். கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். Thank you pastor ஐயா.